மாமா, இந்நேரம் கோவில்ல பிரசாதம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களே, இங்க என்ன பண்றீங்க? வீட்லயும் யாருக்கிட்டையும் சரியா பேச மாட்டீங்கன்னு சொல்றாங்க. நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க மாமா. அந்த அல்பாயுசு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விதவையாகிறதுக்கு முன்னாடியே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல. சுந்தரி பொழைச்சிட்டா. ஆமா, விருப்பாட்ச சாஸ்திரிக்கு எல்லாமே முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சிருக்காரு. ஊருக்கே பெரியவர் இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? ஊருக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம். யார் அவங்கள கேட்கறது? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மாமா. அவர் மகனுக்கு ஏதாவது வியாதி இருந்திருக்கும், சாகுற மாதிரி. அதனாலதான் அதை மறைச்சு வச்சு உற்சவத்துக்கு முன்னாடி சுந்தரிக்கு கல்யாணம் பண்ணலனா உங்க வீட்டுல பெரிய தலை விழுன்னு பயமுறுத்தே கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிருக்காரு. சரி விடுங்க மாமா, நம்ம சுந்தரிக்கு என்ன, இதை விட பெரிய குடும்பத்துல மருமகளா போவான். 100 வருஷம் சந்தோஷமா இருப்பான். என்ன மாமா, எதுக்கு அழறீங்க? நல்லது நடந்ததுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? சாவு நம்ம வீட்டு பெரிய தலைக்கு இல்ல, சச்சிதானந்தனுக்கும் இல்ல. சாக போறது நம்ம சுந்தரிதான். நம்ம சுந்தரிதான். என்ன மாமா, என்னென்னமோ பேசுறீங்க? நம்ம சுந்தரிக்கு ஆயுசு இன்னும் வெறும் 46 நாள் மட்டும்தான். 21 வயசு முடியும் போது அவ வாழ்க்கை முடிஞ்சிருமா? நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது மாமா. சுந்தரியோட ஜாதகப்படி அவ ஆயுசு வெறும் 21 வருஷம்தான். சுந்தரி வாழ்க்கை மிருத்யுஞ்சயன் வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. அந்த மிருத்யுஞ்சயனையாவது அந்த சிவன் காப்பாத்தினாரு. நம்ம சுந்தரியை எந்த தெய்வத்தாலையும் காப்பாற்ற முடியாது. அவ சாகணுங்கிறது தெய்வத்தோட முடிவு. கடைசி முயற்சின்னு நினைச்சு வந்திருக்கோம். எங்க சுந்தரி ஜாதகத்தை தயவு செஞ்சு இன்னொரு தடவை நீங்க பார்க்கணும். உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா யாராவது நல்ல ஜாதகம் பார்க்கறவர்கிட்ட போய் காட்டுங்க. உங்க பொண்ணு விஷயத்துல நான் சொன்னது பொய்ன்னு அவங்க மட்டும் நிரூபிச்சுட்டா என்னுடைய கருத்து அந்த மகமாயிக்கு நான் அர்ப்பணம் பண்ணிடுறேன். உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு நாங்க சொல்லல தேசிக்கிறே. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் தப்பு பண்றது சகஜம் தானே. அதான் மறுபரிசீலனை நீங்க பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஜாதகத்தை பார்த்து பணம் சம்பாதிக்கிற எண்ணெல்லாம் எனக்கு இல்லம்மா. சுந்தரியோட ஜாதகம் விசேஷமானது. அதனாலதான் நானே கேட்டு வாங்கிட்டு போய் அதை பார்த்தேன். ஜோதிட வித்வானான எங்க அப்பா எனக்கு இதை கத்து கொடுத்தாரு. அவர் இருந்த வரைக்கும் அவர் கணிச்சு சொன்னது எதுவுமே தப்பா போனது கிடையாது. அவர் சௌடேஸ்வரி தேவியோட உபாசகரா இருந்தார். ஜாதக பலன்களை நானா சொல்ல மாட்டேன். அந்த தாய் சௌடேஸ்வரிய நாக்குல உட்கார்ந்து சொல்ல வைப்பான். என்னோட பொண்ணு சாவை என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கறத விட அவளுக்கு முன்னாடி நான் செத்து போயிடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் பாருங்க தேசிக்கிறே. நீங்க சொல்ற அந்த ஜௌடேஸ்வரியை நாங்க மனசார வேண்டிக்கிட்டா இதுல இருந்து அவளை தப்பிக்க முடியும் இல்லையா? ஆமா தேசிகர் ஐயா, நாங்க வீட்டுல உள்ள அத்தனை பேரும் ராத்திரி பகல்னு உட்காந்து வேண்டிக்கிறோம். என் பொண்ணுக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு கேட்கிறோம். தாய் சௌடேஸ்வரி தேவியை நம்ம ஆராதிச்சா அவ சக்தியை கொடுப்பா, கேட்கிற கேள்விகளுக்கு பதில கொடுப்பா, சகல சௌபாகியங்களையும் கொடுப்பா. ஆனா பிரம்மன் எழுதின தலையெழுத்த அவளால எப்படி மாத்த முடியும்? பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா
இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆண்டவன் கொடுக்கறத அனுபவிக்கணும், அவ்வளவுதான். காலாய தஸ்மை நமஹ. நாங்க இங்க வந்ததையோ உங்களை பார்த்து பேசினதையோ நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். நம்ம சந்திச்சதை வேணா மறைச்சு வைக்கலாம், ஆனா சாவை யாராலையும் மறைக்க முடியாதுமா. இருக்கிற 46 நாளைக்கு உங்க பொண்ணு திருப்புர சுந்தரியை நல்லபடியா பாத்துக்கங்க. அவளுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிற இந்த 46 நாளையும் அவளை திட்டி அவ மனசை புண்படுத்தாதீங்க. அவ மனசு சந்தோஷப்படுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுங்க. இனி ஒரு நொடியை கூட நீங்க வீணாக்க கூடாது. அவளை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வச்சு அவளை நல்லபடியா இந்த உலகத்திலிருந்து அனுப்பி வைங்க. என்ன ஊரி அது? சை, எங்கேயாவது அமைதியா உட்கார்ந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு 2 பெக்கு போடலான்னா இடமே இல்லையே. எங்க பார்த்தாலும் கோயில் தான் இருக்கு. இந்த ஊர்ல வீட்டை விட கோயில் தான் அதிகம். இந்த ஊருக்கு சக்கராபூரின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா கோயில் நகரம்னு வச்சிருக்கலாம். நம்ம நிலைமை இப்படி இருக்கு. கோவிலை சுத்தி எங்கேயாவது உட்காந்து 2 பெக்கு போடலான்னா சாமியை பார்த்தா பயம். சரி, கடைக்கு போலான்னா நம்ம கோவில்ல வேலை செய்யறவங்க, அங்க நம்ம ஊர் பக்தர்களே வந்து உட்காருவாங்க. வர்றவங்க சும்மா இருப்பாங்களா? என்ன சாமி, கோவில்ல அந்த தீர்த்தம், அந்தி சாஞ்சதுக்கு அப்புறம் இந்த தீர்த்தமானு கிண்டல் பண்ணுவாங்க. டிராவல்ஸ்ல ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம். ஆனா அங்கே எல்லாரும் வந்துட்டு போற இடம், அப்புறம் டிராவல்ஸ பார் நினைச்சிட்டா கஷ்டம் இல்லையா? என் வீட்டுல ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி கண்ணு முன்னாடி இருந்தா எவ்வளவு குடிச்சாலும் போதையே ஏறாது. ஏன்னா குடிச்சாலும் சண்டை தான். எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு அவமானம் ஆயிடுமே, அதை என்னால தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு இயற்கை எண்ணெயோட மடியில தான் நமக்கு தீர்த்த சேவை. அதுவும் அந்த இடத்துக்கு போயிடலாம். அங்க ஒரு ஈ காக்கா வராது. வாங்க. தைரியமா இருங்க மாமா. ஒரு கதவு மூடினாலும் அந்த அம்மன் நிச்சயமா நம்மளுக்கு இன்னொரு கதவையும் திறப்பா. தலையெழுத்து அந்த பிரம்மன் வேணா எழுதிருக்கலாம், ஆனா இந்த ஜோசியத்தை எல்லாம் அவன் எழுதி வைக்கலையே. எந்த கதவு இருக்கு? எந்த கதவை திறந்தாலும் சுடுகாடு தானே கண்ணுக்கு தெரியுது. என்னதான் தைரியமா இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணாலும் நம்ம சுந்தரியோட சாவை நினைக்கும் போது இந்த உலகமே மூழ்கி போன மாதிரி ஆயிடுது. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது மாமா. ஆனா நீங்களே தைரியத்தை இழந்துட்டா வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அக்கா, அத்தை, வித்யா அவங்கள கலங்கி போயிட மாட்டாங்களா? இப்ப எனக்கு முக்கியமா இந்த விஷயத்த சுந்தரி கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஏதாவது வியாதி அது இதுன்னு இருந்தா அவளே தானா புரிஞ்சுப்பா. ஆனா அவ என்னடான்னா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சுறுசுறுப்பா ஓடி ஆடுறா. அந்த அம்மனை திட்டிக்கிட்டு 1 மாத்தி 1ன்னு அந்த அம்மனுக்கு சவால் விட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. சொல்லவே வேண்டான்னு எனக்கு தோணுது மாமா. நாம உயிரோட இருக்கிற வரைக்கும் சாவே வராதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா எந்த நாள நம்ம செத்து போயிடுவோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா அப்புறம் நிம்மதியா வாழ முடியாதுல்ல. சொல்ல வேண்டாம் மாமா. நடத்த கெட்ட நாயே! சுனிதா, ஏ ஜகி, சேகரா!